Standard 6 Poem Indian Seasons. இந்த போமோட explanation இன்னைக்கு பார்க்க போகிறோம். First, warm up. Discuss in pairs. Pick out the words related to seasons from the grid and write them in the blanks. இந்த கிரிட்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வார்த்தைகள் என்னென்ன சீசன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் அதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸ்னோ, ஸ்கை, கிளவுட், ரெயின், விண்ட், ஹாட், ட்ரை, லீவ்ஸ், தண்டர். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. சேம் பேஜில் ஒரு புக் ஒர்க் இருக்குது. வாட் டே இஸ் இட்? ஃபர்ஸ்ட் ஒன், வி ஃபீல் thirsty அப்படின்னா தாகம் எடுக்கிறது. நம்மளுக்கு எந்த நாளில் அதிகமாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஹாட் டே. வெயில் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு அதிகமான தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும். செகண்ட் கொஷின், வி யூஸ் அன் அம்ப்ரெல்லா ஆன். கொடை எப்போ யூஸ் பண்ணுவோம்? மழை காலத்தில் தான். ஸோ ஆன்சர், க்ளவுடி டே இல்லைனா ரெய்னி டே அப்படின்னு எழுதலாம். தேர்ட் கொஷின், we sail paper boats on a. Answer, monsoon or rainy day. Fourth one, we fly kites. Kites in a pattam. We fly kites on a breezy day இல்லைனா windy day அப்படிங்கிறத ஆன்சராக எழுதலாம். இப்போ போமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்தியன் சீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்சர், summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. சம்மர் சீசனில் சன் எவ்வளோ பிரைட்டாகவும் ஹாட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சன்னோட ஹீட்னால் பூமி ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த சீசனில். ஸோ இந்த சீசன்லேயும் இந்தியன் பீப்புள் தொடர்ந்து அவங்கவுங்க வேலையை டெய்லி பார்த்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அந்த தேர்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டஸ்டி ஃபீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லேண்ட் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதிகமான புழுதி, அதாவது தூசு காலில் படுற அளவுக்கு அந்த லேண்ட் ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ், லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மழைக்காலம் அப்படின்னு சொல்கிற மான்சூன் சீசன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடும். மான்சூன் சீசனில் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரோட்ஸு கூட தண்ணி தேங்கி இருக்கிறதாகட்டும், அதே மாதிரி சேரோடு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். மான்சூன் சீசனில் தவளைகளோட சத்தத்தையும் அதிகமாக கேட்க முடியும் நம்மளால். மாம்பழங்களோட சீசன் அப்படின்னு சொன்னாலே சம்மர் சீசனை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சம்மர் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மாமரம் புதுசாக பூக்கிறதுக்கோ இல்லை காய்க்கிறதுக்கோ இந்த மான்சூன் ரெயின்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஸ்டான்ஸா, ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யோர் கார்டன் சீட். இளவேனில் அப்படின்னு தமிழில் சொல்கிற இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிற இந்த சீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகானது. அதே மாதிரி ஒரு ஷார்ட்டான பீரியட் தான் இந்த காலம் இருக்கும், ஸ்ப்ரிங் சீசன் இருக்கும். எல்லா இடமுமே ரொம்ப பசுமையாக காட்சியளிக்கிற ஒரு சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். நிறைய மரங்கள்லாம் நல்ல பூ பூத்து நிறைய காய் காய்க்கிற மாதிரி ஒரு அழகான சீசன் தான் ஸ்ப்ரிங் சீசன். இந்த சீசனில் தான் நம்ம இயற்கையோட அழகை ரசிக்க முடியும். ஃபோர்த் ஸ்டான்ஸா, ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரவுன். ஆட்டம் இஸ் இண்டியன் whenever leaves fall down. லாஸ்ட் ஸ்டான்ஸால் இலையுதிர் காலத்தை பற்றி இந்த போய்ட் சொல்லியிருக்காங்க. அதுவும் இங்கிலாந்துக்கும் இந்தியாலையும் அந்த ஆட்டம் சீசன் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து அப்படிங்கிற கண்ட்ரியில் இலையுதிர் காலம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இலையுதிர் காலம் அப்படின்னாவே பனி அதிகமாகி அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து உதிர்ற ஒரு சீசன் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீசன் இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அதோடைய இலைகள் சிகப்பாகவும் எல்லோவாகவும் அதே மாதிரி ப்ரௌன் கலர்லேயும் உதிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா எப்போ எல்லாம் பனி அதிகமாகி அந்த இலைகள்லாம் உதிருதோ அந்த சீசனை ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த போயட்
நிஷா டைரன் அப்படிங்கிற இந்த போயட் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் போயட். இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சீசனல் சேஞ்சஸை ரொம்ப அழகாக நேச்சுரலாக இந்த போமில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.